Welcome to Alpha Coaching Center. எல்லோருக்கும் வணக்கம். So STD ஓட ஃபைனல் ஆன்சர் கீ ஆனது TRB வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஸோ உங்க மார்க் வந்து பாத்தீங்கன்னா 90+ 90 மார்க்குக்கு மேல இருந்தாவே நீங்க அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆயிருங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா CV ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கூப்பிட்டுருவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா? என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா கடைசி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அலைய முடியாது. சப்போஸ் உங்களால் ரெடி பண்ண முடியலனாலும் சரி, வந்துருச்சுனாலும் சரி, உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம். நான் பாட்னி ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், லாஸ்ட்டாக வந்துடலாம். ஓகே, லாஸ்ட்டாக வந்துட்டு அப்படின்னா ஸோ இங்கே BCM உமன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். BCM இருக்காங்க, அவங்க வந்து ஃபீமேலு, அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க? 51. ஸோ போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ 90 மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் போஸ்டிங், அப்படிலாம் கிடையாது. யாருக்கு வேணால் போஸ்டிங் ஆனது வரும். ஸோ SCD பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் தெரியும். 50% வந்து உமன்ஸ். ஓகேங்களா? ஸோ வெர்டிகல் ரிசர்வேஷன் இருக்கு, ஹரிசான்டல் ரிசர்வேஷன் இருக்கு, ஸோ PSTM இருக்கு, விடோ இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மார்க்கு தான் போஸ்டிங் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மார்க் கம்மியாக இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு SC இருக்காங்க, 69 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? வெயிட்டேஜ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ மெயின் ரிட்டன் எக்ஸாம் வந்து 69 எடுத்திருக்காங்க, வெயிட்டேஜ் வந்து 0.5. ஸோ மொத்தம் 16.5 கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி ஒன்று இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே தன்னுடைய சர்டிஃபிகேட் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ண டாக்குமெண்ட்டே தான். ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண 10th சர்டிஃபிகேட்டுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? 10th சர்டிஃபிகேட் ஒன்று தேவைப்படுதுங்க. நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்டு இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எதை சப்மிட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங். ஓகே, டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், டிப்ளமோ இன் அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன். ஓகே, எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல், இது ஏதோ டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க, அந்த டாக்குமெண்ட் வந்து தேவை. சரிங்களா? இல்லை அப்படின்னா BEL எஜுகேஷன். ஓகே, இது வந்து இந்த 4 இயர்ஸ் இது 4 இயர்ஸ்க்கு பார்த்தீங்களா, இது வந்து ஈக்குவலாக அப்டேட் பண்ணியிருப்பீங்க, இது தேவை. ஒன்று கன்சல்டேட் மார்க் ஷீட். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த செமஸ்டர் மார்க் ஷீட் பார்த்தீங்களா, அது தேவை. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். ஸோ இந்த டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கன்சல்டேட் மார்க் ஷீட் தேவை. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து செமஸ்டர் மார்க் ஷீட் பார்த்தீங்களா, அதை அப்டேட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு இதுவும் கையில் இல்லை அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா? UG டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவல். UG டிகிரி அதுக்கு இல்லை அப்படின்னா அதோட ஈக்குவல், அதோட கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, இல்லை அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு, இல்லை அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இது அல்லது இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் அப்டேட் பண்ணும்போது BCA, MBCA, SC, STன்னு அப்டேட் பண்ணியிருப்பீங்க, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு தேவை. அதுக்கப்புறம் PSTM சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூலில் வாங்கியிருப்பீங்க, ஸோ அது தேவை. அதுக்கப்புறம் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பர்சன் வித் டிசேபிலிட்டி கோர்ஸ் வந்து அதாவது இந்த கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா NOC சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடோ சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர். ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் சப்போஸ் இந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ID கார்டு. ஓகேங்களா? அது கூட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜெண்டர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா BSc படிச்சிங்க இல்லை MSc படிச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரிங் முடிச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கெசட்டட் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸோ கெசட்டட் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நீங்கள் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து ஒரு நன்னடத்தை சான்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது வாங்கி வச்சிருப்பீங்க. ஸோ அதுவே போதுமானது. ஓகேங்களா? புதுசாக நீங்கள் எதுவும் தேவையில்ல, எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வாங்கி வச்ச சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ தேவை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து CV. ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க 1:1.5. ஓகேங்களா? ஸோ ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 தான் இருக்குது பாருங்க. ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வந்து பார்த்தீங்கன்னா
ரேஷியோ வந்து அப்டேட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்துச்சு. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து அப்டேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ஆன்சர் வந்து மாறி இருக்கு. டோட்டலாக வந்து 9 கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து மாறி இருக்கு. ஃபைனல் கீ வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ ஃபைனல் கீயோடய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிவி இருக்கு ஓகேங்களா. சிவி முடிச்சு வேட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிவியோட மார்க் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மார்க்லாம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் ஆனது அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ எஸ்டிடி பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க சரிங்களா. ஸோ அங்கே வந்து எஸ்டிடி பற்றி அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம் சரிங்களா. தேங்க்யூ.